குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் லெமன் சாதம் இருந்தால் லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பன்னீர் ஃப்ரை இல்லாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க ஒரு சிம்பிளான லெமன் ரைஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கல்ல சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நீளமாக கீரி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் லெமனை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், லெமன் சாதம் மிக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வேறொரு பவுலில் இதை கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிறதுல வடித்த சாதமாக எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மலைச்சாரல் மாதிரி மல்லியில தூவி இறக்குனா ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.